வாழ்க்கையே அலை போலே நாமெல்லாம் அதை மேலே. வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது இந்த கடலையும் அதனுடைய அலைகளை பற்றியும் பொதுவாக சொல்வார்கள். ஆனால் திருவள்ளுவர் வாழ்க்கையை அப்படி சொல்லவில்லை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்கிறார். வாழ்க்கை என்பதை அவர் இல்வாழ்க்கையாக சொல்கிறார். இல்வாழ்க்கை என்றாலே இல்லற வாழ்க்கை, கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கைதான் இல்லற வாழ்க்கை. அந்த வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், அதில் எதெல்லாம் அடங்கி இருக்க வேண்டும் என்றால் அன்பும் அறனும் உடைத்ததாக இருக்க வேண்டும். அன்பு, இருவரிடமும் இருக்கக்கூடிய அன்பு. இல்லறம் அதுதான். அறம் என்பது கொல்லாமை அங்கே வந்துவிடும், பொறாமை வந்துவிடும், கள் உண்ணாமை வந்துவிடும், எல்லா ஆமையும் அதில் வந்துவிடும். அப்படிப்பட்ட வாழ்க்கைத்தான் இல்வாழ்க்கை என்று இல்லற வாழ்க்கையை பற்றி திருவள்ளுவர் சொல்கிறார். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அதில் ஏற்படக்கூடிய பண்புதான் நல்ல பண்பு, நல்ல அறம். அதுதான் என்கிறார் திருக்குறள், திருவள்ளுவர். எனவே நம்முடைய வாழ்க்கை, இந்த இல்லற வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை வள்ளுவர் வலியுறுத்தி சொல்வது அன்பும் அறனும் என்பதுதான். அதை நாம் பயன்படுத்தினால், அப்படி அந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்தால் அதுதான் ஒரு சிறப்பான வாழ்க்கையாக, இல்லற வாழ்க்கையாக இருக்கும் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பது உங்களை பொறுத்ததே.